ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் சண்டே உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு கமெண்ட் பண்ணுங்கள். என் வீட்டில் வந்து சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம், ஒரு 1 kg. இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஸ்பெஷல். ஸோ வீட்டிலே டேஸ்டியாக எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரம், நல்லா அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 300 ml ஆயில் ஊற்றிக்கோங்க. கடலை எண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். நான் வந்து கோல்டு வினர் தான் ஊற்றிருக்கேன். உங்கள்கிட்ட கடலை எண்ணெய் தான் ஊற்றிக்கோங்க. அப்புறம் அது கூட வந்து ஸ்பைசஸ், பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே ஈச் 5 கிராம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டை நல்லா தோல் உரித்து ஒரு 100 கிராம் பூண்டு நல்லா இது பண்ணி வச்சுருக்கேன். இது வரைக்கும் நான் வந்து இன்னும் கேஸ் ஆன் பண்ணல. ஸோ இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கேஸ் ஆன் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எண்ணெயெல்லாம் ஊற்றிட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் போட்டோன்னா மேலே தெரிக்கும். இது ஒரு சிம்பிள் டிப்ஸு, யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 100 கிராம் இஞ்சி அதே மாதிரி தோல் இது பண்ணி நல்லா நல்லா அந்த இஞ்சி எல்லாமே கலர் போகிற வரைக்கும் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 கிராம் மிளகாத்தூள், அப்புறம் ஒரு சின்ன கைப்பிடி புதினா கொத்தமல்லி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா வசங்கட்டும். நல்லா பாருங்கள், அந்த மிளகாத்தூளோட கலர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாவும், ஒரு 300 கிராம் தக்காளி, ஒரு 300 கிராம் வெங்காயம் போட்டு நல்லா வசக்குங்க. இந்த வெங்காயம் தக்காளி இது எல்லாமே நல்லா இதுவாக ஆகணும். அப்புறம் ஒரு 10 கிராம் தயிர் நல்லா மசிஞ்சு வரணும். அந்த மாதிரி வசக்கினா தான் பிரியாணியில் வந்து அந்த மசாலா சூப்பராக இறங்கி வரும். ஸோ நல்லா வசக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 கிராம் உப்பு, அதாவது தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கிராம் கணக்கு இல்லை, உங்களுக்கு என்ன தேவையோ போட்டுக்கோங்க. அதாவது நம்ம வடி பிரியாணி தான் செய்கிறோம், அதனால நிறைய போட்டுற வேண்டாம். கரெக்டாக அந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு போடுங்க. பாருங்கள் நல்லா எப்படி மசிஞ்சு வருது பாருங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே சிக்கன் இந்த டைமில் சேர்த்துடலாம். நல்லா சிக்கனை வாஷ் பண்ணி வாட்டரை ஃபில்ட்ரு பண்ணிடுங்க, ட்ரைன் பண்ணுற மாதிரி வச்சுருங்க. அந்த தண்ணியோடு போன வேணாம். ஸோ போட்டுட்டு இந்த டைமில் போட்டால் உங்களுக்கு சிக்கன் கொஞ்சம் கலர், பிரியாணியில் சிக்கனோட கலர் மாறும். இப்போ இது வந்து எப்படின்னா, அந்த தண்ணி ரைஸ் எந்த அளவு எடுத்துருக்கீங்களோ அதில் பாதி தண்ணி ஊற்றினா போதும். இதில் நம்ம ஏன்னா வடி பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ அதனால் இதில் பாதி தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டுருங்க. நல்லா கொதிச்சோ ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ்வை சிம்மில் வச்சு விட்ருங்க. இந்த டைமில் நம்ம வந்து லெமன் ஊற்றிக்கணும். பெரிய லெமன்னா 1 போதும், சின்ன லெமன்னா 2 ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அரிசி எடுத்துருக்கணும் அதுக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு நாம் அங்கே சிக்கனை சிம் பண்ண பார்த்தீங்களா, அந்த டைமில் இதை ஆன் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ஆஃப் பாயில், அதாவது அரிசி சென்டரில் வேகாமல் இருக்கும், லென்த்து வெந்திருக்கும். அந்த டைமில் என்ன பண்ணிடணும்னா வடிச்சிட்டு நல்லா மசாலா கொதிச்சுட்டு இருக்கும் போது சென்டராக போடுங்க. நல்லா கொதிக்கணும், நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து டிப்ஸு. நல்லா கொதிக்கும் போது சென்டராக போட்டு அதை லெவல் பண்ணி விட்டு, தண்ணி பத்தலைன்னா நம்ம வடித்த தண்ணியை எடுத்து கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரிசி இதுவும் லெவல் பண்ணி விட்டதும் ஒரு மூடி போட்டு, நீங்கள் வீட்டில் வந்து சிரட்டை எரித்து போடுவீங்கன்னா போடுங்க. இல்லைன்னா இந்த நெருப்பு போட மாட்டிங்கன்னா அந்த சோறு வடித்த தண்ணியே யூஸ் பண்ணாலே போதும். இந்த மாதிரி சூப்பராக உங்களுக்கு அப்படியே ரைஸ் எல்லாம் தனித்தனியாக அப்படியே சூப்பராக அழகாக வந்துடும். ஸோ பாருங்கள் எப்படி கலரு சாப்பாடெலாம் எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஸோ வீட்டிலே நம்ம இந்த மாதிரி சூப்பராக பிரியாணி செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் ரைஸு லென்த்து கலரு எப்படி வந்திருக்கு பாருங்கள். பீஸ்லாம் அப்படியே சூப்பராக வந்திருக்கு. நான் உங்களுக்கு பிளேட்டில் போட்டு காட்டுறேன். இது சும்மா வீடியோ, பிரியாணி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காண்டி வீடியோ. சார் நான் உங்களுக்கு பிளேட்டில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். பிரியாணி எப்படி இருந்தது பாருங்கள், மசாலா எல்லாம் எப்படி வந்திருக்கு பாருங்கள். பீஸ் அங்கே பாருங்கள் அப்படியே உடையுது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.